சுந்தரகாண்டம் அத்தியாயம் 11. ராம லக்ஷ்மணர்கள் படையுடன் புறப்பட்டனர். யாராலும் ஆக முடியாத காரியத்தை அனுமன் முடித்தார். யாராலும் நினைக்கக்கூட முடியாத காரியத்தை அனுமன் முன் யாரும் நிற்கக்கூட நிகரில்லாத காரியத்தை செய்து யாராலும் போற்றப்படும் ராகவனின் புகழுக்கு ஆளானார். சுக்ரீவா, என்ன அற்புதமான காரியத்தை செய்தான் அனுமன்! அரக்கர்களால் அனுதினமும் காக்கப்படும் இலங்கையில் அவன் அடி எடுத்து வைத்து அரக்கர்களை கொன்று அன்னையை கண்டு அவளையே நினைத்திருக்கும் என் மனதில் பால் வார்த்து உயிர்த்தந்தான். அனுமனே, நீ அசகாய சூரன், அநாயச வீரன், ஆணையிட்ட பணியினை முடித்த செயல் வீரன். அவனது குரு கொடுத்த எந்த கடினமான வேலையினையும் ஆனந்தமாக செய்த நீவீர் ஒரு கர்ம வீரன், யோகியாவீர். நீ அவள் கண்ணிலும் உள்ளாய், அவள் கருத்திலும் உள்ளாய், நீ அவள் எண்ணத்திலும் உள்ளாய், அவள் நெஞ்சிலும் உள்ளாய், நீ அவள் சொல்லிலும் உள்ளாய், அவள் செயலிலும் உள்ளாய். நீ என்று அவள் ஊனமானால் உன்னை நிழலாக கொண்டாள். அனுமன் சொல்லை கேட்டாயா வானர அரசனை? எவ்வாறு அவனை அடைவேன்? ஆறுதல் சொல்வேன். இக்கடுகடலை தாண்டி அமர் செய்து அவளை அடைவது எங்கனம்? வாயு மைந்தனே, உன் அளவில்லா வலிமையை என்னுள் யாசிக்கிறேன். மனங்கவர்ந்தவள் தெற்கு திசையிலே அரக்கன் மனையில் இருக்கிறாள். அவளை கண்டு அழகிய மொழிகள் சொன்ன அனுமன் இருக்கிறான். அனுமன் சொல்லால் உயிரை கையில் பிடித்து நான் இருக்கிறேன். சுக்ரீவா, இக்கடலை தாண்டுவது எவ்வாறு சாத்தியம்? தோன்றவில்லையே. அயோத்தி அரசனே, நீவீர் இப்படி மனம் தளர்ச்சி அடையலாமா? இதோ என் வீரர்கள் இருக்கிறார்கள். அறிவில் சிறந்த அனுமன் உள்ளான். உயிரை உமக்காக கொடுப்பதற்கே எங்களிடம் புண்ணியம் உள்ளது. கடலை கடக்கும் கவலை விடு, மனம் தைரியம் கொள். அனுமன் எப்போதும் கடலை தாண்டி இலங்கையை அடைந்து அன்னையை கண்டு வந்தானோ அன்றே நீவீர் வெற்றி அடைந்தீர். அனைத்து வானரங்களும் உங்களுக்கு உதவும், கவலை வேண்டாம். அனலான உன்னையும் தம்பியையும் நாங்கள் கொண்டு சேர்ப்போம். இலங்கையின் சுபிக்ஷமும் செல்வமும் ராவனிடம் அரக்கர்கள் கொண்ட அளவில்லா அன்பையும் அவனின் சேனை பலத்தையும் நகரின் சிறப்புகளையும் சுற்றியுள்ள அகழிகளையும் பற்றியுள்ள இயற்கை வளங்களையும் பகைவர்கள் தீண்ட முடியாத அதன் அமைப்புகளையும் அனுமன் ஐயனுக்கு உரைத்தான். வானரப்படை தெற்கு நோக்கி சென்றது. உத்தர பங்குனி நட்சத்திர நாள் அன்று மாயவனையும் தம்பியையும் தூக்கில் கொண்டு மலைகளையும் காடுகளையும் கடந்து வானரங்கள் சென்றன. வானரங்கள் வீரம் ஒரு பக்கம், அனுமனின் சாகசம் ஒரு பக்கம், அங்கதனின் பணிவுடன் வீரம் ஒரு பக்கம், அம்புடன் அண்ணல் நின்றால் வெற்றி நம் பக்கம். வானர அரசன் சுக்ரீவன் அண்ணலை தோற்றினான். வானரப்படை எழுந்தன, ஆர்ப்பரித்து புறப்பட்டன. தென்திசை நோக்கி உற்சாகம் பொங்கி குதித்தோடினர். வானரங்கள் ராவனை தாங்களே வெல்வோம் என்றனர். உத்திஷ்ட ஹரியாசுர சங்காசிய மகாத்தவம் பராகி சர்வ பூதானாம் ஹனுமன் யா கீதா. வால்மீகி ராமாயணம் 4:66-36. யோகி பிருதியாய நீதி சம்பக்ரா கர்மணி துக்ஷ்ரா கயோத்திர அனுகிராகரணே தமருஷா புருஷோத்தமம். ஏக சர்வ பூதஸ்து பரிவேஷ அலிங்கே ஹனுமன் மயா காலமிமாம் பிராப்பியதஸ்தோ ஹோமத்கே நமக.